stand students. So long time பசங்களா உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமை எப்படி எழுதணும், இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும், இப்படி எழுதுனா தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பார்க்கணும் பசங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் மேம், என்ன மேம் எக்ஸாமுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு சொல்லாமல் இப்போ போய் எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்கிறீங்க, அந்த எக்ஸாம் டைமில் சொல்லலாம்ல. எஸ், அந்த கொஷினுக்கான ஆன்சரையும் நான் இப்போவே சொல்லிடலாம். ஏன் இந்த வீடியோ இப்போ ரியலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்டிங்லேருந்து டக்குன்னு புதுசாக உடனே நம்மளுக்கு வந்துடாது. பப்ளிக் டைமில் போயிட்டு இப்படி தான் எழுதணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எழுத வந்துடுமா? நோ. ரெகுலர் ஃப்ளோவில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் ஆன்சர் பேப்பரை எழுதிடுவீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, இல்லைன்னா நீங்களே கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கரெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நானே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், விச் இஸ் பப்ளிக் 2025 அண்ட் பப்ளிக் 2024 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 25 கொஸ்டின்ஸை நானே சால்வ் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்றத எழுதி நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2024க்கான பிடிஎஃபை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு இதே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும், ஒரு மேக்ஸ் பேப்பரை இப்படி ப்ரெசென்ட் பண்ணாதான் மார்க் இருக்குது, மேக்ஸ் பேப்பருக்கு கூட ப்ரெசன்டேஷன் இருக்கா? எஸ், தேர்ஃபோர் இது இருக்குது. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பப்ளிக்கில் வி வில் ஹாவ் சம் ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ ஒரு சென்டம் ரீச் பண்ணுற பேப்பருக்கு இந்த ப்ரியாரிட்டைஸ் நிச்சயமாக இருந்தே ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பசங்களா. லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பயுமே ஒரு துருவங்கள் ஸ்டார்டிங் புள்ளி, அது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ஸ்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 1 மார்க்ஸ் தெளிவாக இருக்கணுன்றதுக்கான ரீசன், ஒரு பேப்பரில் 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்ட்னு ஒரு க்ரீன் லைட் சிக்னல் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்குள்ளே வந்துடும், ஓகே இந்த பையன் ஆர் இந்த பொண்ணு நல்லா படிக்கிறவங்க, ஸோ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கரெக்ட் பண்ணுவோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடக்கூடாது. ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் கொஸ்டின் பேப்பர், என்ன ஆப்ஷனை எழுதணும், ஆப்ஷனை எழுதி தான் ஆன்சரை எழுதணும். ஸோ தட் ஆன்சர் தப்பானா கூட ஆப்ஷன்ஸை வச்சோ இல்லையோ மார்க் கொடுக்கலாம். பட் அந்த டெஃபினட்டாக அதை பண்ணிடாதீங்க. ஐ நீட் அன் ஆன்சர் லைக் திஸ், எனக்கு 1 கொஸ்டின் மார்க் இருக்கணும், ஆப்ஷன் இருக்கணும், அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர், இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் எழுதணும். ஸோ தட் நீங்களே ஏதாவது இப்போது தப்பு பண்ணால் கூட அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆப்ஷன் போடலையே அந்த ஆப்ஷன்னு நம்மளுக்கே சேஞ்சஸ் தெரியும். அண்ட் செகண்ட் விஷயம், எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும், 2 மார்க்ஸ் போகிறதா நான் 5 மார்க்ஸ் போகிறட்டா அப்படின்னு. பட் மை பர்சனல் விஷயம் என்னென்னா, நீங்கள் 5 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 2 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 5 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் அதிகமாக போகலாம். ஆனால் 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு பொறுமையாக அண்ணனடை நடக்காமல் சீக்கிரமாக வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால தான் 5 மார்க்ஸ் எழுத சொல்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணி 5 மார்க்ஸ் எழுதும் போது டெஃபினெட்லாம் நம்மளுக்கு ஸ்டெப் மார்க்ஸ், அதாவது 5 மார்க்ஸ் அலாட்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்ம எழுதிட முடியும். சென்டம்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு கிவன். ஒரு விஷயம் நான் இதை வந்து நான் எழுதியிருக்க பேப்பரோட ஸ்க்ரீன்ஷாட் தான், உங்களுக்கு ரூல் பேப்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ யூ ஃபாலோ திஸ். கிவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கிவனை தேடி எழுதும் போது கிவனுக்கு மார்க் இருக்குது. எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஏ செட் பி செட் வந்து வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன கிவன்றதை எனக்கு தேவைப்படுற அந்த மாதிரி செட் ஃபார்மேட்டில் நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதுறது, இந்த கிவனுக்கு மார்க் இருக்குது. எஸ். அப்போ கிவன் நம்ம என்னென்னு தெளிவாக எழுதிட்டோம், நம்மளுக்கு வேண்டியதை எக்ஸாக்டாக எழுதுகிறோம். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணுன்ற எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ், இஃப் தேர் இஸ் எனி ஃபார்முலா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடி தீரம் வச்சு நான் ப்ரூஃப் பண்ணுறேன், அப்போ பை ஏபிடின்னு சொல்லிட்டு அந்த தீரம் ஸ்டேட்மெண்ட்டாக நான் இங்கே எழுதுகிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு எதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிடணும். அண்ட் முக்கியமான விஷயம் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், நான் எழுத போகிறேன்ற சொல்யூஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த சொல்யூஷன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுதுறது அழகாக எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன், அலைன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஸோ ஈக்குவல் டு அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக ஒரு மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஈக்குவல் டுன்னு எழுதும் போது உன்னோடது
இட்ஸ் லுக்ஸ் ப்ரெசென்டபிள். ஸோ பேப்பரை நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்துட்டு அழகாக இல்லைன்னு இல்லை, பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ப்ரெசென்டபிளாக மாற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஈக்குவல் டுக்கு ஓரளவுக்கு ஹைலைட் பண்ணணும். சரி, ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர்ஸை பாக்ஸ் பண்ணணும். ஏன் பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினெட்லி என்ன மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுகள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. நான் லைக் ஐ லூஸ் மை மார்க்ஸ் பை லீஸ். எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன், கடைசியில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதாமல் நான் விட்டுட்டேன். லாஸ்ட்டில் இதை எழுதியிருந்தால் எனக்கு மார்க் ஃபுல் சென்டம் நான் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். பட் அந்த லாஸ்ட் லைனை நான் எழுதாததுனால எனக்கு சென்டம் போச்சு. ஏன்னா ஹாஃப் மார்க் பப்ளிக்கில் கிடையாது. இப்போ நீங்கள் 99 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா உனக்கு ஹாஃப் மார்க் கொடுக்க மாட்டாங்க. 1 மார்க் தான் ஃபுல்லாக கட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ ஆன்சர்ஸை ஹைலைட் பண்ணுறதுனால இந்த 2 விஷயங்களையும் நான் தவிர்க்க முடியும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ நான் அதை கரெக்டாக எழுதிட்டேனா அப்படின்னு பார்க்கும்போது, பாக்ஸ் பண்ணுற ஹேபிட் வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி சில ஒரு பயங்கரமான சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் இது ஒரு கிராஜுவலான விஷயம். எப்பவுமே கார்னர் சைட்ஸ் வந்து எழுதாமல் இருங்க. லைக் நான் கடைசியில் வந்து ஒரு 4 லைன் 5 லைன் இருக்குனாலும் தயவு செஞ்சு அடுத்த பேஜ் போயிடும். டோன்ட் ப்ரிஃபர் கார்னர் சைட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு இஃப் யூ ரைட் கிவன் வந்துட்டு இந்த பேஜ்லாம் எழுதிட முடியும்னு எழுதிட்டு பின்னாடி வந்து 2 ஃபைன் போட்டு சில விஷயம் பண்ணுறீங்க, கரெக்ட்? அந்த இடத்துல கிவனை நீங்கள் பார்த்து எடுத்து ஒரு சில விஷயத்தை எடுத்து எழுதுறீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் வரலாம். முன்னாடி திருப்பி பின்னாடி எழுதும் போது சில மிஸ்டேக்ஸஸ் வரலாம். அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் லைன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு பின்னாடி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கூட அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதனால சில மிஸ்டேக்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கார்னர் பேஜஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்துட்டு ரோல் பண்ணி எங்கெங்கேயோ பேக்கேஜஸ் போகும். ஸோ நம்ம எழுதுனதை எங்கேயுமே கிழிஞ்சிடாமல் பார்த்துக்கிறதும் நம்ம பொறுப்பு தான். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ரஃப் ஒர்க்ஸாக அங்கங்கே எங்கெங்கேயோ கிறுக்கி வைக்க வேண்டாம். ரஃப் ஒர்க்குக்குன்னு சில ஒரு ஏரியாவை நீங்கள் அலாட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு நான் தப்பாக எழுதிட்டேன், நான் ஹைலைட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி அது மேலே எழுதாமல் ஒரு ஸ்ட்ரைக் போட்டுரு, பரவாயில்ல, நீ தப்பாக எழுதுனன்றது தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ அந்த இடத்துல என்னால் சின்ன ஓவர் ரைட்னா ஓகே, இல்லை மொத்தமாகவே நான் ஓவர் ரைட்டாக பண்ணுன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணிடு, மொத்தமாக அந்த செம்ம அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்றதுனால உங்களை யாரும் தப்பாக நிறுத்திக்க போகிறதில்ல. ஆனால் ஓவர் ரைட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் 1 ஸ்ட்ரைக்கில் அதை அடிச்சு விட்டு கிளியராக எழுதிடுங்க. ரஃப் ஒர்க்குக்கு ஆல்வேஸ் ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட் அந்த பாட்டம்லேயோ இல்லை சைட்லேயோ எழுதிடுங்க. நான் வந்து சைடில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லைக் திஸ். இப்போ இதில் வந்து 21 × 6 × 126 அந்த மாதிரி அந்த சைடில் எழுதியிருக்கேன்லடாமா, அது என்னோட ரஃப் ஒர்க். நான் சைடில் அழகாக அதுக்காக ப்ரிஃபர் பண்ணி அந்த சைடில் நான் அதை அலோகேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸை கிவ் லைக் திஸ். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இந்த டயக்ராமை கிராஃப் அண்டு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஜாமெண்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறீங்க. பென்சில் ஷுட் பி வெரி ஷார்ப். ஓகேவா? ஷார்ப்பாக இருக்கும் போது சில பென்சில் வந்து டார்க்காக எழுதாமல் இருக்கும். இல்லை, எனக்கு டார்க் அண்ட் ஷார்ப் ரெண்டுமே இருக்க மாதிரி ஒரு பென்சிலை மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சில விஷயம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். அண்டு ஏன் சொல்கிறேன்னா, ஷார்ப்பாக இல்லைன்ற பட்சத்தில் உங்களோட லைனோட திக்னஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மார்க்கிங் பாயிண்ட் கரெக்டாக 5 சென்டிமீட்டர்னா உங்களோட பென்சில் ரொம்ப மொன்னையாக இருந்ததுன்னா அது 5.1 1 சென்டிமீட்டர் தள்ளி போயிடும். அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ பி வெரி ஷார்ப். முடிஞ்சால் டிக் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்காக. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸோ ஒரு சில ஹெட்டிங்ஸை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ஹெட்டிங்கை நான் இதாண்டா பையன் ஹெட்டிங் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட மேக்ஸ் ஒர்க் அவுட் இருக்கும்போது தேர் வில் பி நோ ப்ராப்ளம். எக்ஸாம்பிளுக்காக நானே என் கைப்பட ஒரு பேப்பரை உங்களுக்காக எழுதியிருக்கேன். திஸ் பிடிஎஃப் வில் பி இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ 2025 பேப்பரை ஐ ஹாவ் கிவன் தி கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் கீழேயே நான் எப்படி எழுதணுன்றதுக்கு ஐ ஹாவ் கிவன் அ ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரிட்டனாக சால்வ் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் 2024 கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நான் எழுதின ஃபார்மேட்டில் நீங்களும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணவங்க யார் யார் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பை த வேடா பசங்களா, உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னமா வரும் இந்த வருஷத்துக்கு எனக்கு வரணும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் கம்பல்சரி இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ பை எவ்ரிவன், ஹாவ் அ கிரேட் டே.